திமுக கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை இன்னும் தொடங்கப்படவில்லை என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் கூறியுள்ளார். வேலூரில் திமுக உறுப்பினர் சேர்க்கை முகாமில் கலந்து கொண்டு பேசிய அவர், இதுவரை 18 லட்சம் உறுப்பினர்கள் திமுகவில் இணைய வழியில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும், காவல்துறையில் சிறப்பு டிஜிபி நியமனம் குறித்து தமது அறிக்கையில் கூறப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு குறித்து ஆளுநர் இன்னும் கையெழுத்து இடாதது குறித்து கேட்டதற்கு, பாஜகவினர் எதுவுமே மக்களுக்கு பாதிப்பு இல்லை என்றுதான் கூறுவர், கொரோனாவை கூட மக்களுக்கு பாதிப்பு இல்லை என்றுதான் கூறுகிறார்கள் என்றார். மேலும் திமுக இதுவரையில் கூட்டணி குறித்து எந்தவித பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்றும் தெரிவித்தார். ஐயா தள்ளு ஐயா எல்லாம் நம்ம தான் தள்ளுவா மணி நிக்க வச்சுக்கலாம். எனக்கு சைடில் நின்னா பரவாயில்ல, நேரம் நின்றுறீங்க, ஒன்றுத்துக்கும் பண்ண முடியாது. பின்னாடி நேரம் பரவாயில்ல. உறுப்பினர் இல்ல அருண் கொஞ்சம் பின்னாடி ராஜ்குமார் பிரவீன்குமார் பிரவீன்குமார் நிகழ்ச்சி நண்பர்களே, இந்த சிறிய நிகழ்ச்சியானாலும் மாவட்டத்திற்கு அமைச்சர்கள் அந்த தனிவர்களே நிர்வாகிகளே மற்றும் நீண்ட கால என்னுடைய நண்பர் எர்மன் அவர்களே மற்றும் இருக்கக்கூடிய சகோதரர்களே அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். கழகம் கொரோனா இருக்கிறது என்பதற்காக ஓய்வு இல்லாமல் தன் பணிகளை காணொலி மூலம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் இவ்வளவு பெரிய நிகழ்ச்சியை ஒரு பொதுத்துறை காணொலி மூலம் நடத்திய இயக்கம் நாம் மட்டும்தான். அமெரிக்காவில் ஒரு இயக்கம் இப்போது நடத்தியிருக்கிறது. அது இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் மக்களுடைய விருப்பம் எப்படி இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளவும் கழகத்தினுடைய உறுப்பினரை பெறுவதற்காக இப்பொழுதெல்லாம் அவர்கள் நாடு வந்து எங்களிடத்திலே உறுப்பினராவதை விட நாங்கள் அவர்கள் இருக்கிற இடத்தில் சென்று அவர்களை உறுப்பினராக்கின்ற ஒரு நிகழ்ச்சியை தளபதி அவர்கள் அறிவித்தார்கள். அறிவித்த நாள் முதல் தமிழ்நாட்டில் எல்லா சுற்றுலாமகளின் நகரங்களில் கழகத்தின்
1000க்கு மேல் இன்றைக்கு ஏறி இருக்கிறது. இது வேறு எந்த கட்சியாலும் சாதிக்க முடியாத ஒரு சாதனை. ஆக 2 வாரத்துக்குள்ளாக 2 லட்சம் உறுப்பினர்களை சேர்ந்திருக்கிற திறமை நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக நண்பர்களுக்கு தான் உண்டு. அந்த வகையில் இங்கே இரண்டாகத்தில் இருக்கிற நண்பர்கள் ஒரு தில்லத்தில் இளைய சமுதாயத்தை உள்ளடக்கி அவர்களெல்லாம் சென்று வீட வீடாக ஒவ்வொரு பெரியவர்களையும் தாய்மார்களை சந்தித்து கழகத்தில் விற்பதாக வேண்டும், அவர்களெல்லாம் உடனடியாக காடு தரப்படும் என்ற உறுதியை தந்து இதை பொறுப்புகளாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக நம்முடைய தொகுதியில் எனக்கு இருக்கிற பல்வேறு பணிகள் உங்களுக்கெல்லாம் தெரியும். இன்றைக்கு கழகத்தினுடைய மாபெரும் பொறுப்பான பொதுச் செயலாளர் பொறுப்பை உங்களுடைய ஆதரவாக ஏற்றிருக்கிறது. இந்த இயக்கம் பொதுச் செயலாளர் என்பது சாதாரணமானதல்ல. சுமார் 2 கோடி பேர் இருக்கிற கட்சியில் அண்ணா அவர்களும் நாவலர் இளைஞர்களும் பேராசிரியர்களும் இருந்த ஒரு இடத்தில் என்னை உட்கார வைத்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் காட்பாடி தொகுதியில் இருக்கிற நீங்கள் எனக்கு தந்த ஆதரவு தான். எனவே நான் நிறைய வேலைகள் இருக்கிறது. இருந்தாலும் நம்முடைய தொகுதியில் பழக்கப்பட்ட நண்பர்கள் எல்லாம் அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் இன்றைக்கு ஊருக்கு வந்திருக்கிறேன். நாளைக்கும் தமிழ்நாட்டில் மக்கள் ஒவ்வொரு கட்சிக்காரர்களையும் சந்திக்கிற வேலை இருக்கிறது. இடையில் நாம் இதை துவக்கி வைக்க வேண்டும் என்று நண்பர்கள் கேட்டுக்கொண்டார்கள். எனவே நான் துவக்கி வைத்திருக்கிறேன். அதிகமான உறுப்பினர்களை காட்பாடி தொகுதியில் சேர்த்துவிடும் ஷெல்மாக்கல் என்ற பெருமையை 17 லட்சம் 17 லட்சம் 17 லட்சம் ரூபாய் இப்ப